Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆரா குட்டியோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து ஃப்ராக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போய்லாம். ஃபர்ஸ்ட் Dress வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Dress வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு பேஸ்டல் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக் அழகா சென்டர்ல வந்து ஃப்ளவர் வந்து கொடுத்திருக்காங்க. நெட்டட் ஃப்ராக். என்ன ஒன்று அப்படின்னா ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு பாப்பாக்கு இந்த ஃப்ராக். இதை வந்து ரொம்ப நாள் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வியர் ஒரு ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நெக்கு கிட்ட காலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்குது. பட் இது கூட வந்து லெக்கின்ஸ் மாதிரி வந்து ஒரு பேண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் கலர். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் நம்ம போக போக அது யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு லெக்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்பிள் கலர் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ஒரு ஃப்ராக். ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலரில் வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த மெட்டீரியலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஸ்டிச் பண்ண ஒரு ஃப்ராக். என்னோடய சிஸ்டர் இன்லா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா அழகு பண்ணணும் அப்படின்னா ஒயிட் பீட்ஸ் எல்லாம் கொடுத்தா ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸாக இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃப்ராக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை அந்த சட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கலரு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு மஸ்டர்ட் எல்லோ அப்படின்னு சொல்லலாம். மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் அண்டு காப்பர் கலரில் வந்து அவங்க வந்து அந்த ஜரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்லீவுமே கிடையாது. ஸ்லீவ்லெஸ் தான் இது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து வச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த கலரில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாவாடை சட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த பாவாடை ரொம்பவே பிடிச்சது. மஸ்டர்டு அந்த எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு அந்த க்ரீன் அண்டு காப்பரில் வந்து ஜரி கொடுத்துருக்குது. ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதுக்கு வந்து ஷால் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள், அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கலரில் வந்து நீங்கள் வந்து பாவாடை சட்டை வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக். ஒரு பேஸ்டல் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பேஸ்டல் க்ரீனில் வந்து சூப்பராக இருந்தது அந்த ஃப்ராக். சென்டரில் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்கியில் ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வந்து நெட்டட். உள்ளே வந்து நிறைய கிளாத் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டே கொஞ்சம் குழந்தைங்க நடந்து போனால் கொஞ்சம் அழகாக தெரியறதுக்காக கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக். என்னோடய ஃபேவரட் ஒன்று இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் ஃப்ராக். வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் பார்த்துருப்பீங்க. சேம் ஃப்ராக் வந்து ஒரு 4 வந்து இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர், சென்டரில் வந்து ஃப்ளார் வச்சுருக்காங்க. நெட்டட் ஃப்ராக் தான். இதுவுமே ரொம்ப சின்னதாக இருக்குது. பாப்பாவுக்கு ரொம்ப நாளைக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவள் வந்து ஹைட் ஆகிறதுக்குள்ளே ஒரு 2-3 டைமாச்சும் போட்டு யூஸ் பண்ணிடணும். இது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ராக். அதே சேம் டிசைன், சேம் அந்த ஹைட்டில் தான் இருக்குது. இந்த ஃப்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த ஃப்ளவர் வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ட்ரெஸ் ஒரு டாப் அண்ட் ஒரு ஸ்கர்ட் இருக்கிற மாதிரி. ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேஸ்டல் கலரில் இருக்குது. அதுலேயுமே வந்து முன்னாடி வந்து நிறைய கில்டர்ஸ்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் டாப். அதில் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணி நல்லா த்ரெட் ஒர்க் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ஃப்ராக். இதே சேம் ஃப்ராக். இது வந்து 4th ஃப்ராக் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ராக். அதே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து இருக்கும். சேம் டிசைன், சேம் ஷார்ட்டாக தான் வந்து பாப்பாவுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஃப்ராக் தான் இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன், ஒரு பேஸ்டல் க்ரீன் தான் சொல்லலாம். ஸோ அதே டிசைன், அதே ஃப்ளார், அதே ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 5 ஃப்ராக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டு இது யூஸ் பண்ணணும். இல்லைனா ரொம்பவே ஷார்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால் கவுன் ஃப்ராக் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. க்ரீன் கலர், பாப்பாக்கிட்ட இந்த ஒரு கலரில் வந்து ஃப்ராக்கே கிடையாது. அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஷோல்டர் கிட்ட ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, ஹிப் கிட்ட ஃப்ளவர் கொடுத்துட்டு, ஸோ நெக் கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டிசைன் இல்லாமல் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லேயர் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்குக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃப்ராக் வந்து நல்லா வந்து அழகாக தெரியறதுக்கு வந்து உள்ளே வந்து நெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. இந்த ஃப்ராக் பாப்பாவுக்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ராக் வந்து ரொம்பவே ஃபேவரட். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் அந்த 5 கவுன் பாருங்கள். ஒரு பிங்க் கலர், ஒரு லைட் பேஸ்டல் ஆரஞ்சு, அப்புறம் வந்து ஒரு டார்க் பிங்க் கலர், அப்புறம் ஒரு எல்லோ கலர், அப்புறம் ஒரு பேஸ்டல் க்ரீன். ஸோ இந்த கவுன் எல்லாம் சீக்கிரமாகவே பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணிடணும். இந்த கவுன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.